புரியல லேக்கா. செஞ்சுட்டீங்களா? நீங்க எங்க கூட இங்கதானே இருக்கீங்க, அப்புறம் எப்படி? நான் இந்த உலகத்திலேயே அதி அற்புதமான நறுமணத்தை உருவாக்க போறேன். அது சித்தார்த்த எனக்கு வசியமாக்கிடும். அதுக்கான முதல் நறுமணத்தை இன்னைக்கு எடுக்க போறேன். என்ன சொல்றீங்க லேக்கா? முதல் நறுமணமா? அப்படின்னா அது ஒரு கதை. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குற அதிசய பூ ஒண்ணு இருக்கு. அதுதான் அதிமதுர நறுமண பூ. இன்னைக்கு ராத்திரி பிரம்ம முகூர்த்தத்துல மனிதர்களே போக முடியாத மலை உச்சியில அது பூக்கும். அந்த நேரத்துல அதுல தேன் சொட்டும். அதே சமயத்துல அந்த பூவோட நறுமணம் அந்த வனம் முழுக்க பரவி அங்க இருக்கிற கருவண்டுங்களை தாம் பக்கம் இழுக்கும். அந்த தேனை குடிக்க வண்டுகள் ஆரவாரத்தோட அந்த அதிமதுர பூவை தேடி மலை உச்சிக்கு போகும். அங்க போய் வண்டுகள் அந்த தேனை குடிக்கும். அப்படி குடிக்கும் போது அந்த பூவோட நறுமணம் அந்த வண்டுகள் மேல படரும். அதே நேரம் அந்த வண்டுகளை ஏன் வசியமாக்கி ஏன் பக்கம் நான் கொண்டு வருவேன். லேக்கா, இத நீங்க சொல்ல சொல்ல நான் விஷுவல் பண்ணி பார்த்தேன். ரொம்ப பயங்கரமா இருக்கே. சரி, நீங்க அந்த வண்ட வசியம் பண்ணி வர வச்சிருவீங்க. ஆனா எப்படி இந்த வாசத்தை வண்டு கிட்ட இருந்து எடுப்பீங்க? அந்த வண்டுகள் கிட்ட இருந்து அந்த நறுமணத்தை நான் எப்படி எடுக்க போறேங்கிறத நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது விடியற் கால 3 மணிக்கு முடிஞ்சா எந்திரிச்சு வந்து பாருங்க. தமன்னா, தூக்கமா நமக்கு முக்கியம். இப்படி எல்லாம் ஒரு அதிசயத்தை நாம ஆசைப்பட்டாலும் பார்க்கவே முடியாது. லேக்கா நமக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது நாம அதை மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பா சித்தப்பா. லேக்கா, நாளைக்கு நாங்க உங்க கூட வரோம். சரி, இப்ப நாங்க கிளம்புறோம். வரங்க. போங்க. என்னது இது? திரும்ப திரும்ப அந்த இச்சாதாரி தாடிகாரனை குறி வைக்கிற மாதிரியே கனவு வருது. என்னது இது? நம்ம நினைச்ச மாதிரி ஏதோ தப்பா இருக்குது போல இருக்குது. மீன் தண்ணி சிவப்பா காட்டுது. அந்த இச்சாதாரி நாகம் வந்தா லேக்கா சொல்றேன்னு சொன்னால அவளாண்ட கேட்டு பார்த்தா ஏதாவது தகவல் தெரியும். தமன்னா, அந்த வண்டுங்க வந்துட்டு இருக்கு. நான் அதுல இருந்து அதிமதுர நறுமண பூவின் வாசத்தை இப்போ எடுக்க போறேன். அந்த வாசம் ஆளையே மயக்கிற சக்தி வாய்ந்தது. அந்த மயக்கத்திலிருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப காலமாகும். அந்த உச்சக்கட்ட மயக்கத்துல நாம நம்மளையே மறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க 2 பேரும் முகத்தை நல்லா மூடிக்கங்க.
பாட்டி தாத்தா இந்தாங்க காஃபி காஃபி பார்த்து சுற்று போகுது. இந்தாங்க தாத்தா. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. ஆ தர்ஷினி நீ குடிச்சியாமா? நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். அம்மா தர்ஷினி, சொல்லுங்க தாத்தா. சித்தார்த்த ராணி எங்கம்மா? அண்ணி இன்னும் ரூம்ல இருந்து எழுந்து வரல தாத்தா. ஆனா அண்ணன் காலையிலே பயங்கர டென்ஷன் ஆகி அவரோட மெயின் பிரான்ச்சுக்கு போயிருக்காரு. எதுக்குமா போயிருக்கான்? அதுவும் இவ்வளவு காலையிலேயே? தெரியலப்பா. தர்ஷினி கிரீன் டீ போட்டு குடுக்கறேன், குடிச்சிட்டு போன்னு தான் சொன்னா. ஆனா அவன் தான் ஏதோ வேலை இருக்கு, ரொம்ப அவசரமா போகணும்னு கிளம்பி போயிட்டான். என்னங்க அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா? தெரியலையா அஞ்சல? இவ்வளவு அவசரமா கிளம்பி மெயின் பிரான்ச்சுக்கு போயிருக்கான்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு.